ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியனே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போனோம். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாக்கியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. துலா லக்னம் காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு. இது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ஆட்சி. துலா லக்னம் இயற்கையாகவே அழகானவர்கள். அதே போல் தன்னை அழகுபடுத்தி கொள்ளவும் விரும்புவார்கள். இது காற்று ராசி, ஆண் ராசி. எல்லோரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். அதாவது துலாமில் பிறந்தவர்கள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள். இப்போ துலாம் சுக்கிரன் இப்போ புதன் சனி வீட்டிலலாம் இருந்துட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். 6ஆம் இடத்துல குருவோட வீட்டில் ஒரு உச்சமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் மைனஸ்னாலும் ஒரு விதத்தில் ப்ளஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க வாழ்க்கையில் இருக்கும் எல்லா இன்பங்கள்
நலன்களையும் சுகங்களையும் அனுபவிக்கணுன்ற சிந்தனை கொண்டவர்கள். அதே போல் இவங்க வந்து சக்கரத்தின் 7ஆம் வீடு பொது சேவையில் அதிகப்படியாக ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருப்பதை விட வெளியில் சமூகத்தில் இவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அதே போல் இவங்க வந்து அவங்ககிட்ட நிறைய சமூகத்தில் நிறைய காம்ப்ரமைஸ், அதே போல் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா வெளியிடங்களில் பழகுதான் இதான் பஜார் ராசி. அப்போ வெளியிடங்கள் பழகும்பொழுது இவங்க ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கிறாங்க, விட்டு கொடுத்தும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். க்ரியேட்டிவிட்டி மைண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சமூகத்தில் வந்து பேசுகிற விதம், பழகிற விதம் இவங்க மற்றவரை கவரும் வகையில் இருக்கும். அந்த மாதிரி இது இவங்களுக்கு நேச்சுராகவே அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து துலாம் சொல்லிட்டோம். இதனுடைய சின்னம் வந்து தராசு. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணதுலேயே இவங்க காலம் போயிடும். ஏன்னா சமநிலையற்று இருக்கும். தராசுனாலே சமமாக இருக்கணும்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றை எடுத்து ஒன்றை போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து சமநிலைப்படுத்துறதுலேயே இவங்க காலம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்காது, ஒரு சமநிலையற்று இருக்கும். எதையும் வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணம், புகழ், செல்வம், நல்ல பொருளாதாரம், சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க. அதை நோக்கி அவங்க சிந்தனை, ஓட்டம், கொள்கை, பாதை அமைத்து கொள்வாங்க. அதனால் இவங்க எப்போவுமே துலா லக்னத்தில் பிறந்துட்டாலே அந்த எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய செயல்பாடு இருக்கும். செயல்பாடு சிறப்பாக செயல்படும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. கூட்டணி வைத்து தொழில் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் இப்போ துலாமிலேயே சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா மனநிறைவான வாழ்க்கை, என்னென்ன ஆசைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அடைந்துடுறாங்க. இந்த துலாமில் பிறந்தவர்கள் வந்து அட்வொகேட் துறை, ப்ரொஃபஸர்ஸ், அதே போல் மருத்துவம் சார்ந்த துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அழகுத்துறை, ஆபரணங்கள் துறையில், அதே போல் கடல் கடந்து சென்று வேலை செய்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போயிடுது அப்படின்லாம் அந்த துறைகளில். அதே போல் இவங்க வந்து நிறைய ஒரு அழகு சம்மந்தப்பட்ட துறையிலையும் ஒரு சினிமா துறையிலையும் கூட பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 1-8 வந்து சுக்கிரனாக வர்றதுனால இவங்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு திருமணம் ஆகிட்டு ஒரு வழக்கு வருதுன்னா அது பெரும்பாலும் ஒரு வரதட்சணை வழக்காக இருக்கும். அப்படி இல்லை ஒரு தாம்பத்தியத்தால் ஒரு குறை, அதனால் வந்து விவாகரத்து வழக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சுக்கிரன் வந்து துலாமிலேயே இருந்துடுறாரு. அப்போ இவங்களுக்கு எப்படி அமையுது அந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகமான வேலைன்னு சொல்கிறது என்னென்னா, அவங்க வேலையே வந்து ஒரு போக்குக்காக நான் வேலை செய்கிறேங்க, அதுலேயே எனக்கு வந்து நிறைய இன்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு மனம் நிறைவான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீடு விருச்சிக வீடாக வரும். 2-7க்கு உடையவரே செவ்வாய். இது காலச்சக்கரத்தின் வந்து 8ஆம் வீடு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த மறைப்பொருள் நாணம், எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம், அதன் மூலம் வருமானம் வரும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பிறந்த வீட்டில் வந்து செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவங்க வம்சத்தில் வந்து போலீஸ், சிவில், ஆர்மி, எலக்ட்ரிக்கல், டிரைவிங், மெக்கானிக்கல், அதே போல் சர்ஜரி துறையில், மெடிசன் துறையில் இருப்பவங்கள்லாம் ரொம்ப இருக்கிறாங்க. இவங்க ஒன்று அது மூலியமாக சம்பாதிப்பாங்க, இல்லை இவங்க வம்சத்தில் அந்த துறையில் இருப்பவர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. விருச்சிகம் வந்து ஒரு விரிக்கப்பட்ட வலைன்னு சொல்லியிருப்போம். எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் ஒருவர் போன ஜென்மத்து கர்மாவை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த விருச்சிக பாவத்தின் மூலம் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீடே வரும். அப்போ என்ன பண்ணணும், இவங்க பணத்துக்காக, வருமானத்துக்காக எந்த ஒரு குறுக்கு வழியையும் பின்பற்றக்கூடாது. அதே போல் வாக்கு தந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவங்க வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடி அதனாலேயே கஷ்டப்பட வேண்டியது வரும். அதே போல் இவங்க வந்து நிறைய தர்ம சிந்தனை இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு புத்திர தோஷமும் இருக்கும். மனைவி வழியில் நிறைய டௌரியம் வரும். நகை, வண்டி, பணம், ஒரு சிலர்லாம் வண்டியில் வாங்கி கொடுப்பாங்களே, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வாக்கால் தொழில், மனைவியால் லாபமும் உண்டு. மனைவியிடம் வந்து இப்போ இந்த 2-7க்குரியவர் செவ்வாய்ன்னு சொல்லிட்டோம். 2க்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா குடும்ப நிர்வாகத்தை இவர் வச்சுக்கணும், 7க்கு சப்போர்ட் பண்ணால் மனைவி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் இவங்களுக்கு நிறைய ஒரு வண்டி வாகனமாக இருந்தாலும் ஒரு பண விஷயங்களிலும் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். சுக்கிரன் 2ல் இருக்கிறாரு அப்படின்னா இவங்க நாட்டை காக்கும் பணி, மற்றவரை பாதுகாக்கும் பணியில் இருக்கிறாங்க. ஏன்னா விருச்சிக வீடு அது வந்து ஒரு ஆர்மி ஃபோர்ஸ், மற்றவர்களுக்காக களம் இறங்கிறதுக்கு உடனே தயாராகிடுவார் செவ்வாய்.
அந்த மாதிரியான துறைகளில் வந்து இவங்க இருக்கிறாங்க. மருத்துவராக இருந்தால் ரொம்ப கைராசிக்கார டாக்டர்களாக இருக்கிறாங்க இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது. அதே போல் 3, 6 கூடையவராக குரு வராரு. நெருங்கிய நட்பு வட்டாரம், கம்யூனிகேஷன், சிறு தூர பிரயாணங்கள், பேச்சு, ஆன்மீகம், தார்மீக தர்ம சிந்தனையாகவே இருக்குங்க. கம்யூனிகேஷனே இந்த மாதிரி தான் இருக்கும். சக்கரத்தின் 9ஆம் வீடு தான் இவங்களுடைய கம்யூனிகேஷன் பாவமாக வருது. அதனால் இவங்களுடைய அண்டை அயலாறு, அதே போல் இவங்களுடைய பிரயாணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவங்களுடைய கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகம் சார்ந்து இருக்கும். ஒரு பொழுதுபோக்காக இருக்காது. ஒரு தான தர்மம் சார்ந்து, அதே போல் ஒரு தார்மீக சிந்தனை சார்ந்து மற்றவர்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க நட்பு வட்டாரங்களும் பெரும்பாலும் அப்படி தான் அமையும். இந்த குரு இருக்கிற அமைப்பை பொறுத்து இவங்க ரொம்ப நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்களா என்பதெல்லாம் நம்ம அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நம்ம ஆய்வு செய்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனம் தேவை. ஒரு மெசேஜ் அனுப்புனா கூட அதில் அவேர்னஸ் தேவை. அதே போல் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. விரல் தோள்பட்டையில் அடிபடும் கவனம் தேவை. பாகப்பிரிவினை உண்டு இவங்களுக்கு. மாமனாருக்கு மருத்துவ செலவும் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை தகராறு இருக்கும். கவனமாகவே இருக்கணும். ஏற்கனவே கம்யூனிகேஷன் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். இஎன்டி சார்ந்த பிரச்சனையும் உண்டு. ஆயுள் பலமும் உண்டு. ஆரோக்கிய குறைவும் உண்டு. ஆபத்தும் உண்டு. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டு. பேசினாலே பிரச்சனை வரும். அதனால் பேச்சில் கவனம். கம்யூனிகேஷனே 3, 6 கூடையவர் குரு வரதுனால பேச்சில் கவனமும் இருக்கணும், கண்ணியமும் இருக்கணும், அவேர்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இளைய சகோதரத்துடன் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. சீட்டு போடக்கூடாது. போட்டால் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கன்னா, சாகசம் சார தொழில்களை செய்கிறாங்க. இந்த தசாபுத்திகள்லாம் வரும்பொழுது இந்த குருவானவர் எந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அதற்குரிய பலனை வந்து இவங்க அதிகப்படியாக கொடுப்பாங்க. அதை நாம் அறிந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ 4, 5 கூடையவராகவே சனி வராரு. 4ஆம் இடம் வந்து மகர வீடு, சுகஸ்தானம், தாயுடைய அன்பு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. எல்லாமே சனியுடைய வீடுன்றதுனால எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புகள் ஜாஸ்தி. தாயன்பும் சரி, சுகஸ்தானமும் சரி ஈஸியாக கிடைக்காது, என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க தாயே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மதர். நீ உனக்கு ஒன்று வேணுமா, நீ இதை பண்ணியானா, இதை செய்தியானா நான் உனக்கு கொடுப்பேன், முதல்ல உனக்கு அதை பெறத்துக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க வந்து அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் செய்து தருவாங்க. அதனால் அவங்க தாயே வந்து அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுள்ள தாயாக இருப்பாங்க. அதனால் கேட்ட நேரத்துக்கு அம்மாவுடைய சந்தோஷத்தையும் ஒரு ஈஸியாக ஒரு ஜாலியாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாய்க்கும் புத்திர தோஷம் இருக்கும். தாயே வந்து ஒரு அபார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தாய்க்கு அந்த குழந்தைங்களை வளர்ப்பதே ஒரு பாரமாக இருக்கும். குழந்தைகளை நினைத்து கவலைப்படுபவர்களாகவும் இருப்பாங்க. இதனால் அவர்களுக்கே வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். பூர்வீக சொத்து உண்டு. பண்ணை வைத்த குடும்பம்னு சொல்லலாம். அம்மா வந்து காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அம்மா வீட்டில் காதல் திருமணம் செய்தவர் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பிறகு சொத்து அமைய வாய்ப்பு இருக்குது. படிப்பு இருக்குது. படிப்பு பாதியிலேயே தடைப்படும். தடைப்பட்ட படிப்பை வந்து இவங்க மீண்டும் படிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டே அப்படின்னு சொல்லலாம். தாயாருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது. சட்டக்கல்வி இவர்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கும். பேச்சால் வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். தாயார் மனைவி பெயரில் சொத்து வாங்குவது சிறப்பு. பெண்கள் பெயரில் சொத்து இருந்ததுன்னா அது ரொம்ப சேஃப்டின்னு அப்படின்னு சொல்லலாம். மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது இவங்களுக்கு அவங்க லக்னாதிபதி அங்கே உட்காந்தாருன்னா இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் இருக்காங்க? நீதித்துறையில் வந்து நீதி அரசராக இருக்கிறாங்க. தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கி ரொம்ப பேர் புகழ்படுறாங்க. இது வரைக்கும் ஒரு தொழிலே செய்கிறவங்க குடும்பத்தில் அப்படின்னா இவங்களே ஒரு புதிய தொழிலை உருவாக்கி அவங்க வம்சாவளியாக அதை பின்பற்றுற மாதிரி செஞ்சிடுறாங்க. பரம்பரை தொழிலும் உண்டு. பிஸ்னஸ்லேயும் சிறந்து விளங்கிடுறாங்க. இப்போ 5வது வீடாக உங்களுக்கு கும்பம் வருது. அதுக்கும் வந்து சனிதான் வந்து அத்தாரிட்டி. குழந்தைகள் தாமதமாக பிறக்கும். குழந்தைகள் பிறந்தவுடன் வளர்ச்சி உண்டு அவங்க குடும்பத்தில். எப்போங்க எனக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே வளர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தைகள் அவங்களுடைய பொழுதுபோக்கு எல்லாமே சனியின் ஆதிக்கத்தில் வர்றதுனால எங்கேயும் அவங்களுக்கு பொறுப்புகள் தடைகள் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாம். இவங்க பழக்க வழக்கம்லாம் எல்லாத்தையும் பழகிட மாட்டாங்க. ஒரு செலக்டிவாக சூஸ் பண்ணி தேவையான பழக்க வழக்கத்தை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. குழந்தைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்க. இவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்க குழந்தைகிட்டையும் ஒரு டீலிங் வச்சுருக்காங்க. உனக்கு இது வேணுமா, நீ இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் பண்ணால் நான் உனக்கு தருவேன். அதே போல் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வழியில் வரணும் அப்படின்று
ஒரு அறிவுரை ஒரு எல்லாமே சொல்லி அவங்க ஒரு சிறப்பாக குழந்தைகளையும் வளர்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க பிள்ளைங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. எப்படி அவங்க தாய்கிட்ட இவங்க வளர்ந்தாங்களோ அதே போல் இவர்களும் அவங்க குழந்தைகிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவருடைய மகிழ்ச்சியும் வந்து இவங்களுடைய மகிழ்ச்சி இவங்களுடைய பொழுதுபோக்கும் வந்து ஒரு ஜாலியாக இருக்காது. எல்லாமே வந்து ஒரு வரமுறைக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது, ஒரு பொறுப்பு அது உள்ள மறைந்தே காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 5ல் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா கும்பத்தில் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஆக்கப்பூர்வமான தொழில்களை வந்து செய்கிறாங்க. நினைத்த காரியத்திற்காக நினைத்தபடியே வேகம் விவேகம் எடுத்து அந்த தொழிலை திறம்பட செய்வர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 6ல் வந்து குருவோடைய வீடே வருது. இது வந்து மீன வீடு. இவங்க சீட்டு வட்டி தொழில் எம்எல்எம் பிஸ்னஸ் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கடனும் வந்து ஏற்பட்டுருது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆஸ்பத்திரிக்கு போய் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இரவு நேர வேலை இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதன் மூலம் இவங்க வந்து அதிகப்படியான வருவாய் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்காக அலைச்சல் இடமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருக்கும். விரல்களில் ஒரு காயம் இருக்கும். கொழுப்பு கட்டி மஞ்சள் காமாலை வந்து சேர வாய்ப்புண்டு. வந்து போனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லை விட்டுதுன்னு நினச்சிக்கலாம். காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடு தான் 6ஆம் வீடு. அடிமை தொழில் சிறப்பு. குருவின் சம்பந்தமான போதனை தொழில் அடுத்தவருக்கு வழிகாட்டுதல் மூலம் இவங்க சிறப்பாக பொருளை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க எதிரிகள் பார்த்திங்கன்னா எதிரிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக கண்ணியமாக நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் காலர் மாதிரி ஒரு ஜென்யூனாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்கள பார்த்தா நம்மளாம் இப்போ ஒரு எதிரின்னா ஒரு கச்சமுச்சான்னு இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப டீசெண்டாக வரும். அவனை எதிரினே சொல்ல முடியாது. அப்படி உள்குத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் மீனம் இப்போ 6லேயே சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லிட்டோம். இது வந்து சுக்கிரனுக்கு குரு வீடு பகை வேறு. அப்போ அவங்க அடைந்த செல்வத்தை இருக்கும் செல்வத்தை இவங்க வந்து பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். இழக்க நேரிடும். அதில் மட்டும் இவங்க வந்து அவேராக இருந்தால் போதுமானது. துலாம் லக்னத்துக்கு 7ஆம் பாவமாகவே நம்மளுக்கு என்ன வரும்? மேஷ வீடு வரும். துலாம் இது வந்து ஒரிஜினல் 7ஆம் பாவம். காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 7ஆம் பாவம். இவங்க என்ன நினைப்பாங்க துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் ஜாலியான வாழ்க்கை வீட்டுக்கு வெளியில் இருப்பது. வாழ்க்கைனா எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் என்பது தான் வந்து துலாமுடைய கொள்கையாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய நேர் 7ஆம் பாவம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேஷ வீடு. ஏற்கனவே துலாமுக்கு வந்து சரிசமமாக எதுவும் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒன்றை கொடுத்து தான் அவங்க ஒன்றை பெறணும். அதுலேயே அவங்க லைஃபு போய்டும். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய என்ன சொல்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அவங்க லைஃப் ஃபுல்லாக போகுது. அதற்கு ஏற்றார் போலவே இவங்களுடைய 7ஆம் பாவம் என்னவா வரும்னு கேட்டிங்கன்னா மேஷ வீடாக வரும். அந்த மேஷ வீடு வந்து கண்மூடித்தனமான ஒரு வேகம் இருக்கும். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுலையே வந்து அவங்களுடைய வேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. துலாமிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷன் வந்து இவங்களுக்கு இருக்காது, மேஷத்துக்கு இருக்காது. மேஷம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு காற்றாட்டு வேகம் மாதிரி போகும். ஆனால் துலாம் வந்து ரொமான்ஸு எமோஷன்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும். ஏன்னா இவங்களுடைய துலாம் இது வந்து காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது எப்படி இருக்கும் அந்த சுக்கிரன்னா எதிர்பார்ப்பு, அதே போல் எதிர்பார்னர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எதிர்பார்னரிடம் ஒரு ஈர்ப்பு, அதில் தான் வந்து இவங்க நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் காலச்சக்கரத்தின் 2ஆம் பாவமான அந்த சுக்கிரன் என்ன சொல்லணும்னா அந்த ரிஷப வீடு சுக்கிரன், ரெண்டுமே சுக்கிரன் தான். அந்த ரிஷப சுக்கிரன் என்ன சொல்லும்? பொருளாதாரம் தான், குடும்பம் தான், உணவு சார்ந்து தான்ட்டு அந்த சுக்கிரன் போவோம். ரெண்டுமே சுக்கிரன் தானே, ஏன் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசம் காணப்படுதுன்னு நம்ம யோசனை பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப ரொமான்ஸாகவும் எமோஷனோடு இருக்கிறவங்களுக்கு எதிரில் இருக்க 7ஆம் பாவம் எப்படி இருக்கும்? ஒரு கோலை அச்சீவ் பண்ணோம், ஒரு கண்மூடித்தனமான ஒரு கோபம் வேகம் இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் எப்போ வேணும்னா வேணாம், வேணான்னா வேணாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகக்கூடியது.
எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது, கம்யூனிகேஷனை வந்து ப்ராப்பராக பண்ணாது மேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே இருக்கிற நட்சத்திரங்களே அப்படி தான் இருக்கும். அஸ்வினி என்ற வெடிக்கோ நட்சத்திரம் அதே போல் ஒரு வரட்டு பிடிவாதம் கொண்டது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவோம். அதே மாதிரி பரணின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதெல்லாம் நடக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னும் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணாது, அதுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷனோடையே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம். அதுக்கடுத்து இருக்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகைன்ற நட்சத்திரம் இருக்கும் 7ஆம் பாவத்தில். அது ஒரு கோபக்கார நட்சத்திரம். இப்படி இந்த துலாம் வந்து 7ஆம் பாவத்தை எப்படி எதிர்நோக்குதுன்னா, அந்த மேஷ வீடு தான் உங்களுக்கு 7ஆம் பாவம். அந்த மூர்க்கத்தனமான ஆணையோ பெண்ணையோ தான் இந்த துலாம் லக்னக்காரர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேஷம் எப்போதும் வந்து முழுமையாக பயன் தராதுன்னு சொல்லியிருக்கோம். எந்த லக்னத்திற்கும் மேஷம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை தொட்டு அவங்க முழுமையான பலனை அனுபவிக்க முடியாது. அந்த பாவம் தரும்போது தான் அனுபவிக்க முடியும். இவங்க வந்து வாழ்க்கையை வந்து நம்ம கேட்குற நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அந்த எதிர்பாவம் 7ஆம் பாவம் எப்போ வந்து வாழ்க்கை தராங்களோ அப்போ வாழ்ந்துக்கணும். அப்போ எப்போ அவங்க சந்தோஷம் தராங்களோ அப்போ சந்தோஷத்தை அடைஞ்சிக்கணும். இவங்க கேட்ட நேரத்திற்கு எதுவும் கிடைக்காது. 7ஆம் பாவத்தை தொட்டு இவங்க ஒரு இது எதிர்பார்க்குறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு கலத்திரமாக வராங்க, கணவனோ மனைவியோ, இவங்கக்கிட்ட வந்து இந்த குணம் இருக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த குணம் டோட்டலாக அடிபட்டு போயிடும் இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அவங்க பெரிய ஆணலகம், பெரிய வேலை, பெரிய அதிகாரி அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட இவங்க சின்னதாக ஒரு அல்பத்தனமாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பாங்க. எப்படின்னா எனக்கு பொண்டாட்டி கலராக இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த விஷயம் இவங்களுக்கு டோட்டலாக அங்கே மைனஸ் ஆகிடும். அதனால் பெரும்பாலும் துலாம் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் பாவத்தை தொட்டு அந்த குவாலிட்டியோ அந்த டிக்னிட்டியோ இருப்பது ரொம்ப கஷ்டம். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கலத்திரத்துக்கிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஒத்து வராது. ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே பங்காளிங்க அப்படின்னு சொல்லிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாயினாலே பங்காளி, அதனால் வந்து அங்கே ஒரு ஈகோ கிளாஷாகவே ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எப்படி இப்போ மேஷம் எப்படி ஒரு கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எமோஷன் ரொமான்ஸ்லாம் கிடையாது மேஷத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கோல் முடிஞ்சிச்சா அடுத்த கோல் டார்கெட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து இவங்களுடைய கோல் என்ன, இவங்க சொசைட்டிக்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது செய்யுது, அந்த மாதிரி இவங்க போயிடணும். சரி, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா இவங்க எப்படிலாம் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிப்ஸு பார்க்கணுன்னா, இவங்க வந்து துலாம் லக்னக்காரர்கள் அவங்களுடைய மேஷத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க காத்தரத்தை எப்பயும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதே போல் அந்த மேஷம் வந்து எப்போ ஒரு கமாண்டிங் பவரோடையே இருக்கும். அதை கமாண்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறது அவங்க ஆர்டர் போடுவாங்க, இவங்க வந்து அதை கேட்டுக்கணும். அப்படி தான் அந்த மேஷமே இருக்கும். எப்போ ஒரு கமாண்டர் என்ன பண்ணுவார், ஒரு ஆர்டர் போடுவார், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவார், அவர் பாட்டுன்னு போயிடுவார். அப்படி தான் அவன் காத்தரை சொல்லும், நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா மேஷம் என்ற பாவம் வந்து சிறப்பாக செயல்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கும் அவங்க இனிஷியலாக அவங்க ஒய்ஃப் வந்து மூவ் பண்ணுவாங்க. அவங்கள பின்பற்றி போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரெண்டு டோட்டல் கான்ட்ரவர்சியாக இருக்கும். இது வந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது, என்னுடைய கொள்கை லட்சியம் தான் எனக்கு முக்கியம், நான் அதை நோக்கி தான் போவேன் அப்படின்னு போவோம். மற்றவர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்களுடைய காத்திரம் வந்து கம்யூனிகேட் ப்ராப்பராக பண்ணும். அவங்க இவங்கக்கிட்ட பண்ணும்போது மட்டும் அந்த கம்யூனிகேட் ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது வந்து ஒரு அவுட்லைன் தான். இந்த 7ஆம் பாவத்தை தொட்டு ஒரு அவுட்லைன். நீங்கள் யாரை கட்டினாலுமே, எந்த நட்சத்திரத்தை கட்டினாலுமே துலா லக்னம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் பாவன்றது செவ்வாயோடைய வீடாக வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஒரு பங்காளியை தான் நம்ம வந்து காத்திரமாகவே நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ நம்ம வந்து நிறைய விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதுல நம்ம ரொம்ப அந்த உறவை எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும். நீங்கள் போய் அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கணும் நீ வான்னா அவங்க வரமாட்டாங்க. இதை மட்டும் மைண்டில் வந்து வைத்து கொள்ளும்பொழுது நம்ம அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய ஃப்ரீவில் இதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது, இதிலேருந்து உன் லைஃப்பை சூஸ் பண்ணிக்கோன்னு அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது. அதனால் உங்களுடைய காத்திரத்துக்கிட்ட அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாம்மா, நீ சொல்லுமா நான் செய்கிறேன்ட்டா போதும், அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண போகும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு
நம்ம இறை வழிபாட்டோடு நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை பெரும்பாலும் குறைச்சிக்கலாம். பழனி முருகனை வழிபடுவது, மேஷன்னாலே பழனி முருகன் தான். திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது, அதே போல் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வணங்குவது. ஏன்னா அங்கே அஸ்வினி என்ற நட்சத்திரமும் இருக்கிறதுனால, திருவண்ணாமலை வந்து கார்த்திகை நட்சத்திரம்ன்ற நெருப்பு நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த இடங்கள்லாம் சென்று வழிபட்டு தம்பதியரோட போங்க. 1 மணி நேரம் வழிபட்டு ஃப்ரீயாக ஒரு டூரிஸ்ட் மாதிரி கிளம்பி போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரையும் திருசக்தி முற்றம்ன்ற இடத்துல இருக்கிற தெய்வத்தையும் வணங்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அங்கே 7னாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 7ஆம் பாவம்னாலே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்போனண்ட் பார்ட்டுனாலே அங்கே வந்து நம்ம நிறைய விட்டு கொடுக்கணும். நெகோஷியேஷன் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே போல் 7ல் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான தொழில்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசாங்க பதவி, அதே போல் ஒரு அதிகாரம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எல்லா துறையிலையுமே இவங்க வந்து ஒரு தலைமை பதவி வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவமாக ரிஷபம் வருது. லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. இயற்கையாகவே இவங்க வந்து ஆன்மீகம், ஜோசியம், மறைப்பொருள் தேடல் இதிலெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்குது. இப்போ சுக்கிரதசாவே நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வாழ்வில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இவங்க எதிர்பார்ப்பாங்க, நிறைய இழப்பாங்க, தொலைப்பாங்க. சுக்கிரன் அமைப்பு நல்லா இருந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்க அடைவாங்க. இப்போ சுக்கிரன் கேது கூட இருக்கிறாரு, இல்லை சுக்கிரன் ஒரு கேது சனி ராகுடைய சாரம் வாங்கியிருந்தா இவங்க கடந்த கால கர்மாவை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த முழுமையாக அந்த லைஃப்பில் வந்து ஜீரோ ஆகிட்டு திருப்பி ஒரு லைஃப்பை இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாழ்வின் உச்சத்துக்கு போகிறாங்க. அதனால் வந்து இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே இயற்கையாகவே ஜோதிட ஞானம் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரகசியம் நிறைந்தவர்கள் அப்படின்லாம் துலாம். ஏன்னா 2ஆம் வீடு விருச்சிக வீடாக வரும். இவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதனால் வந்து ரகசியம் புதைந்திருக்கும். இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டு. திருமணத்திற்கு பின் தான் இவர்களுக்கு வளர்ச்சி. நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணுவர். அருவருப்பான தொழில் மூலம் இவர்களுக்கு வருமானம் உண்டு. கணவன் மனைவி யாராக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு உடம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விபத்து வழக்கு, ஒரு உயிர் சொத்து உண்டு. விபத்தால் ஒரு பணம் வருவது, வழக்கால் ஒரு பணம் வருவது, அடுத்தவர் சொத்துக்கு பினாமியாக போவது, பெட்ரோல் பங்க்கு, மூடி வைத்த பொருட்கள், பேக் பண்ண பொருள் மூலம் இவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா நல்ல தன வருவாய் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல வருமானமும் உண்டு அப்படின்னு வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே சொல்லலாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. தன் குடும்ப சொத்தை அனுபவிப்பார். இப்போ பெண்ணாக இருந்தால் என்ன ஆகும், நல்லா வீட்டில் வந்து 8லேயே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ வண்டி வாகன வீடு சேர்க்கை எல்லாம் இருக்கும், நல்லா அனுபவிப்பாங்க. இப்போ ஆணாக இருந்தால் மாமியார் வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும், மனைவி மூலியமாக வரக்கூடிய சொத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். என்ன சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால தன வருவாய் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இவங்க அடுத்தவருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பது தான் இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடமா இவங்களுக்கு வந்து மிதுனம் வரும். காலச்சக்கரத்தின் 3ஆம் வீடு இவங்களுக்கு 9ஆம் இடமா இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்டான ஒரு இவங்களுடைய பயணம், அது ரிலேட்டடாக இவங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்கும். கம்யூனிகேஷனும் ஹையர் லெவலில் இருக்கும். ஆரோக்கியமானதாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பிரயாணங்கள், அது சிறுதூர பிரயாணம் இல்லை தொலைதூர பிரயாணம், இந்த பிரயாணங்கள்லாம் எதை சார்ந்திருக்குன்னா தான தர்மம் தார்மீகம் சார்ந்த பிரயாணங்களாக இருக்கும். ட்ரஸ்ட்டு மூலியம் வருமானம் இருக்கும். தந்தைக்கு வந்து பாதத்தில் பிரச்சனை இருக்கும். தந்தையால் இவங்களுக்கு தந்தை வந்து சேமிக்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு விரயத்தை பண்ணக்கூடியவர். ஏன்னா 9, 12க்கு உரியவரே நம்மளுக்கு யார் வருவார்னா புதன் வர்றதுனால தந்தைக்கு ஒரு சொத்து இருந்தாலும் ஒரு இழப்பு இருக்கும். அதே போல் அவருக்கு ஒரு சேமிக்க முடியாத நிலைமையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 9லேயே சுக்கிரன் இருக்கிறாரு. தந்தை வந்து பூர்வீகத்தை விட்டு வந்திருப்பார். அதே போல் இவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க 9ல் சுக்கிரன் இருக்கும்போதுனா, நல்ல இடத்துல, நல்ல இடம் 9ல் சுக்கிரனுக்கு அறிவு அழகு சார்ந்த தொழில்கள், தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு தொழிலில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளையே அடைஞ்சிடுறாங்க. நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகமும் இவங்களுக்கு வாழ்வில் பிற்பகுதியில் கிடைக்குது. இவங்க அப்பா தாத்தா வந்து கோயில் திருப்பணி செய்தவங்களாக இருக்கிறாங்க. தந்தை வழியில் காணாமல் போனவர் உண்டு. தந்தை வழியில் வந்து இருதார யோகமும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இப்போ 10ஆம் வீடாகவே விருச்சகம் வரும். விருச்சகம்னா 10ஆம் வீடு வந்து உங்களுக்கு கடக வீடாக வரும். அது சந்திரனுடைய வீடு. சந்திரனாலே ஹாஸ்பிட்டல், அரசியல், நர்சிங் துறையில் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து கடகம்னு வந்துட்டாலே சர்வீஸ் ஓரியன்ட் பேஸான வேலை தான் இவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மூலம் தான் வருவாயும் இருக்கும். ராகு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் ஐடி துறை, பேச்சை வந்து காசாக்குறது, ஜோசியம், டீச்சிங்கு, நர்சிங்கு, டாக்டரு, ஹாஸ்பிட்டலு, அதே போல் ஒரு அறுவை
சிகிச்சை துறையில் இருப்பது, இந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க அதன் மூலியமாக வருமானம் ஈட்டுறாங்க. இப்போ 10லேயே சுக்கிரன் இருந்தாருன்னா இவங்க ஃபாரின் ட்ராவல், எம்என்சி கம்பெனியில் இருக்கிறது, மருத்துவத்துறையில் சிறப்பாக இருப்பது, ஷிப்பிங் துறை, சினிமா துறையில் வந்து ஈஸியாக போயிடுறாங்க 10ல் வந்து சுக்கிரன் இருக்கும்போது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்பொழுது. அதே போல் 11ஆம் வீடாக சிம்ம வீடு வரும். நான் என்ற எண்ணம் கொண்ட வீடு இந்த சிம்ம வீடு. சூரியனால் என்ன, நான் என்ற ஒரு கௌரவம் ஆதிக்கம் இருக்கும். ஒரு பெரிய நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க் மீடியாவில், அதே போல் யூடியூப்பில் ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல இவங்க ஈகோ மூலயமா வந்து இவங்க வந்து பெயர் புகழ் சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. அங்கே இவங்க வந்து அந்த ஈகோ வெளியிடங்களை, அந்த மீடியாக்களில் ஈகோ பார்த்து அதை நான் யாருன்றதையும் வெளிப்படுத்துவாங்க, பிரபலம் அடைவாங்க. இவங்களுடைய தோற்றமும் அதற்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக உதவி பண்ணும். ஏன்னா 11ஆம் பாவம்னாலே சோஷியல் நெட்வொர்க்கு, அதே போல் பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய இண்டஸ்ட்ரியில், பெரிய கம்பெனியில் இவங்க நுழையும் போதே தனியாக தெரிவாங்க. அதுதான் வந்து இவங்க விருப்பம் படுவாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அது வந்து தானாகவே நடக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஈகோ, கௌரவம் மூலம், இவங்களுடைய பெருமை மூலம் இவங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஈஸியாக வந்து எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே நடந்துடும். அவங்க ஈகோ மூலம், அவங்களுடைய கௌரவத்தின் மூலம் வந்து இயற்கையாகவே சம்பாதிச்சு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 11ல் சூரியன் இருக்கிறாரு, சூரியன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ இவங்க என்ன மாதிரியான தொழில்கள் செய்வாங்கன்னா, அரசாங்கத்தில் இவங்க ஒரு பதவி வகிக்கிறதுக்கு இது சிறப்பான இடம்னு சொல்லலாம். ஒரு ஆளுமை தன்மையான ஒரு பணியில் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீடாக கன்னி வீடு வருது. இது புதனுடைய வீடு. இந்த 12ஆம் இடம் என்பது நம்மளுடைய சக்தி வந்து விரயமாகிற இடம். இப்போ இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், ஃபினான்ஷியல் செலவோடு இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் செலவு, அதே போல் இவங்களுக்கு மனம் எண்ணங்களால் ஒரு விரயம் ஏற்படுவது, உடல் சுகத்தால் ஒரு விரயம் ஏற்படுது, இப்படி ஒரு விரயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதே போல் 3-6 கால சக்கரத்தின் 3-6க்குரியவர் தான் புதன். அதுவே இவங்களுக்கு 12ஆம் இடமாக வருவதனால நிறைய புத்தகத்துக்கு செலவு பண்ணுவாங்க. பேச்சுக்கள் மூலம் இவங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படுவது, எனர்ஜி விரயம் ஆகுது. ஹாஸ்பிட்டல் செலவு நிச்சயம் உண்டுன்னு சொல்லியாச்சு. அதுபோல் அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் இவர்களே வெளியூர் பிரயாணத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த விரயத்தில் வந்து கலந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12ல் சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பொழுதுபோக்குத்துறை, அதே போல் கதை, கட்டுரை, கவிதைகள், ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணுறது, சாஃப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று இருப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருள் நிறைந்து, புகழ் நிறைந்து, இளமை, வசீகரம், அழகு, ஆர்வத்தோடு, கட்டுபலத்தோடு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியது இந்த துலா லக்னம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. துலாம் லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 9ஆம் பாவமாக நம்மளுக்கு மிதுன வீடு வரும். அந்த மிதுன வீடு வந்து ஆன்மீக காரியங்கள், தான தர்மங்கள், அதே போல் 9ஆம் வீடு என்பது வந்து தந்தையை வந்து குறிக்கும். தந்தை வழி உறவு, அதே போல் தந்தைக்கும் இவருக்குமான உறவு, தந்தை வழி சொத்துக்கள், தொலைதூர பிரயாணம், அதே போல் ஆராய்ச்சி, நம்ம செய்யக்கூடிய தனிப்பட்ட ஆராய்ச்சி, வெளிநாட்டு கல்வி, நம்மளுக்கு தனித்துவமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், மைத்துனர் உறவு, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள், இதை எல்லாமே நம்ம அப்பா கிட்ட வாங்கக்கூடிய சொத்து, இதை பற்றி எல்லாமே நாம் எதையும் வெளியில் பகிரக்கூடாது. நம்ம சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அது நல்ல விதமாக பகிர்றதை விட அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துமாறு செய்துவிடும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபாய்க்கு தான தர்மம் பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் வேறு மாதிரி பூதாகாரமாக உருவெடுத்து விடும். அதே போல் உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல விதமான ஒரு செயல் கூட அது வேறு விதமாக பரவிடும். ஏன்னா அது வந்து ஒரு காசிப் ராசி. அதனால் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்பொழுதும் வந்து ரகசியமாக பாதுகாக்கணும். நீங்கள் சொல்லாமலேயே அது வந்து பரவ செய்யும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாமே வந்து பரவக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த பாவம் சார்ந்த, அந்த 9ஆம் பாவம் தொட்டு சார்ந்த விஷயங்களை வெளியில் நீங்கள் சொல்லக்கூடாது. சாதாரண விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நண்பர், உறவினர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அது தானாக தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது. மற்றபடி நீங்கள் சொல்லி அதை பிரபல்யப்படுத்த வேணாம். பண்ணிங்கன்னா 9ஆம் பாவம் தொட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அந்த பாக்கியமாகட்டும், அதை சார்ந்த பலன்களாகட்டும் நீங்கள் அனுபவிப்பதில் ஒரு தடை ஏற்படும். அதே போல் இவங்களுக்கு 4வது 5வது வீடாக சனியின் வீடாகவே வரும்.
நம்மளுக்கு மகரம் கும்ப வீடாக. அதனால் அவருடைய தாய் குழந்தைகள் பூர்வீகத்தை பற்றி எப்பவும் வெளில பீத்தக்கூடாது. ஏன்னா சனி எந்த லக்னமாக வந்தாலும் சரி, எந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் சரி, அந்த வீடை பற்றி ரொம்ப பெருமை பீத்தக்கூடாது. இந்த விஷயங்களில் துலாம் லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, துலாம் லக்னக்காரர்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்குது? இவங்களுக்கு 7ஆம் பாவமாக நம்மளுக்கு மேஷம் வரும்னு சொல்லியிருக்கோம். 7ஆம் பாவம் தொட்டு எந்த ஒரு பலனையும் இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதில் மைனஸ் தான், கிடைக்காது. எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாது. 7ஆம் பாவம் தொட்ட விஷயங்களில் இவங்க எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாது. 7ஆம் பாவம் என்ன? நம்ம லைஃப் பார்ட்னர், அதே போல் கிளையண்ட்டு, பிஸ்னஸ் பார்ட்னர், கஸ்டமர், அதே போல் 7ஆம் பாவ காரகத்துவமான சமூகம், நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பொது சேவை ஈடுபாடு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு வைக்கும்போது நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இப்போ துலா லக்னக்காரர்கள் ஒரு திருமணம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வரன். அப்போ வரன் தேடும்பொழுது அவங்க எல்லா விதத்துலையுமே குவாலிட்டியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், இவங்க ரொம்ப நாளாக ஒரு கற்பனையில் இருப்பாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ இந்த விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்த்து அந்த ஒரு சின்ன விஷயம் அவர்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் இவங்க கலத்தரத்திடம் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அதே போல் அவங்க எப்போ வந்து இவங்கக்கிட்ட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்களோ அப்போ இவங்க வந்து இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில், இப்போ ஒரு பார்ட்னராக ஒருத்தரோட தொழில் செய்கிறாருன்னா அவரை நம்பி இவங்க முதலீடு போடக்கூடாது. அப்படி முதலீடு போட்டாங்கன்னா அந்த தொழில் சிறப்பாக நடைபெறாது, தொழிலில் தடை ஏற்பட்டு தொழில் நலிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்க வந்து கூட்டு தொழில் செய்வது சிறப்பு கிடையாது. அதே போல் எதிராளிடம் கிடைத்தது லாபம்னு அவங்க கொடுக்கறத பெற்றுக்கொள்ளணும். அதே போல் இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 7ஆம் பாவம் தொட்டு எதிர்பார்ப்பு வச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகிடும். எதிர்பார்ப்பு அதிகரிக்க இவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிடலாம். அதே போல் இவங்களுடைய மருத்துவ பயன்பாட்டிற்கு நிச்சயமான ஒரு கடன் ஏற்படும். அது வந்து ஒரு விபத்தால் இல்லை ஒரு ஆப்ரேஷனுக்காக இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதற்காக இவங்க வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் நிச்சயம் ஏற்படுது. அதனால் துலாம் லக்னக்காரர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாகவும், இதுதான் இவங்க கொடுப்பணுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து வந்து விடுவது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே 7ஆம் பாவம் மேஷம், அதை என்ன கொடுக்க போதோ அதை வாங்கிக்கணும். நீங்கள் வந்து எதுவும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. உங்களுக்கு கேட்ட நேரத்தில் கொடுக்காது. மேஷம் எப்போ கொடுக்குதோ அப்போ தான் வாங்கினோம், அப்போ தான் நம்ம வாங்கிக்கொள்ளணும். நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ திருமண வாழ்வு சிறக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, இவங்க சித்திரை மாதத்தில் இவங்க திருமணத்துக்கு முன்னாடி யமதர்மராஜா கோயில் பக்கத்தில் இருந்தால் அதில் சென்று ஒரு அபிஷேகம் பண்ணுவது, இல்லை முருகர் கோயில் மலை மேல் இருக்கும் முருகர் கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணுவது, அப்படி இல்லை பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளையாருக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அவரையும் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட சாலச் சிறந்தது. ஆக மொத்தத்தில் இந்த துலா லக்னக்காரர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் வருதோ, இந்த பாவங்கள் எப்படி ஆகுதோ, 1 8க்குரியவர் வந்து உங்களுக்கு சுக்கிரனாகவே ஆயிடுறார், 2 7க்குரியவர் செவ்வாயாகவே ஆயிடுறாரு, 3 6க்குரியவர் குருவாகவே ஆயிடுறார், 4 5க்குரியவர் உங்களுக்கு சனியாகவே ஆயிடுறாரு, 9 12க்குரியவர் புதனாகவே ஆயிடுறாரு, உங்களுக்கு 10க்குரியவராக சந்திரனும் 11க்குரியவராக சூரியனும் வராங்க. இந்த கிரகங்களின் தசா புத்திகள் நடக்கும்பொழுது இவை எப்படி இருந்து தசை நடத்துது? இது 1 5 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6 8 12லேருந்து தசை நடத்துதா? இது நம்மளுக்கு வந்து நன்மையை தருமா, இல்லை பாதிப்பை தான் தருமா? இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போகுதா, இல்லை பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த தசாபுதிகள் நடக்கும்போது இந்த கிரகங்கள் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த பாவம் தொட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். அப்படி இல்லையா இந்த பாவம் சார்ந்து ஒரு சாதகமில்லாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம எப்படிலாம் நம்ம வந்து அவேராக இருக்கணும் என்பதை நம்ம சுய ஜாதகத்தை அறிந்து அந்த மாதிரியான இறை வழிபாடுகளை பின்பற்றி நம்ம பிரார்த்தனையையும் பரிகாரமும் செய்யும்பொழுது அவை நம்மளை தற்காத்து கொள்ளும். ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நம்மளை புனரமைத்து கொள்வதற்கு தான் இந்த பரிகாரங்கள், இறை வழிபாடுகள். நம்மளை சுற்றி ஒரு கேடயத்தை அவை உருவாக்கி தந்திடும்.
துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பாதத்தில் கவனம் தேவை. அதில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். காலடி பாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பவும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். துலாம் லக்னக்காரர்கள் வந்து ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், எங்களுக்கு என்னம்மா ஒரு எளிய டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்றவங்க ஒரு சுபமான காரியத்துக்கு செல்கிறாங்க, இல்லை ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வெள்ளை, பச்சை, கிரே போன்ற கலர்களை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த வண்ண நிற ஆடைகளை அணியும் பொழுது அந்த நிறங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க கையில் கொண்டு செல்லும் பொழுது அவங்க செல்லும் காரியம் வெற்றி அடையும். அவங்க வந்து சுபமான நிகழ்வுகளையே வந்து அவங்க வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் சித்தநாம யோகம், சாத்தியநாம யோகத்தில் வந்து எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது. பிரதமை திதி, துவாதசி திதியிலையும் எந்த நல்ல காரியங்களையும் செய்வது சிறப்பு கிடையாது. திருதி நாம யோகத்தில் செய்வது ரொம்ப சிறப்பை தரும். இவங்க 12ஆம் பாவத்தை தொட்டு அதிகப்படியான விரயங்களை சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 3, 6 தான் அதனுடைய இடம். மிதுனமும் கன்னி தான் இவங்களுடைய விரய வீடாக வரும். அதற்கு அதிபதி யார்? புதன். இந்த புதன்கிழமையில் 1 to 2 இவங்க மதியம் வந்து ஒரு வெரைட்டி ரைஸோ இல்லை சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், ஊறுகாயோடு வந்து அன்னதானம் ஏழை எளியவருக்கு பண்ணும்பொழுது இந்த விரயம் மட்டுப்படும். இந்த 12ஆம் பாவம் தொட்டு நடைபெறக்கூடிய விரயம் மட்டுப்பட்டு இவங்களுக்கு அதிகப்படியான சேமிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயில் செல்வதும், அங்கே சென்று அவங்க மனசுக்கு என்ன பொழுது பிடிக்குதோ அந்த பொருளை இவங்க எடைக்கு எடை தானம் தரும்போது, துலாபாரம் தரும்பொழுது இவங்களுடைய வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு ஒரு முறை இவங்க குருவாயூர் சென்று இந்த மாதிரி செய்து கொண்டு வரும்பொழுது இவங்களுடைய வாழ்வில் படிப்படியான முன்னேற்றத்தையும், விரயம் குறைந்து லாபம் அதிகரித்து சேமிப்பும் சிறப்பாக உயரும், வாழ்வில் மேன்மேலும் முன்னேற்றம் அடைவர் என்பது உறுதி. 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 2, 6, 10லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 4, 8, 12லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 3, 7, 11லேருந்து தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போறேனா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போறேனா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் தான் பேசும். அதனால அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும்.
அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும், என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி.